தலைவர் 171 ஷாருக் கானுக்கு பதிலாக கமிட்டான பிரபல பாலிவுட் ஹீரோ. வெறித்தனமான காம்போவா இருக்கு. ரஜினி வேட்டையின் படத்தை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜன் இயக்கத்தில் தலைவர் 171 படத்தில் நடிக்க இருக்கின்றார். இப்படத்தின் படப்பிடிப்பு ஏப்ரல் மாதத்தில் துவங்க இருக்கும் நிலையில் இப்படத்தின் ஷாருக் கான் முக்கிய ரோலில் நடிப்பதாக பேசப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது ஷாருக் கான் இப்படத்தில் நடிக்கவில்லை என்றும் அவருக்கு பதிலாக மேலும் ஒரு பாலிவுட் ஹீரோ நடிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றது. ரஜினி தற்போது ஞானவேலின் இயக்கத்தில் வேட்டையின் என்ற படத்தில் நடித்து வருகின்றார். இப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்றும் வருகின்றது. இதையடுத்து லோகேஷ் கனகராஜன் இயக்கத்தில் தலைவர் 171 படத்தில் நடிக்க உள்ளார் நடிகர் ரஜினிகாந்த். இப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க அனிருத் இசையமைக்க இருக்கின்றார். தற்பொழுது 171 படத்தின் ப்ரீ புரொடக்ஷன் வேலைகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இப்படத்தின் படப்பிடிப்பு மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ரஜினி மற்றும் லோகேஷ் கூட்டணி இணைகின்றது என்றதும் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு இரட்டிப்பானது. மேலும் தலைவர் 171 திரைப்படத்தில் வித்தியாசமான முயற்சிகளை மேற்கொள்ள இருப்பதாக லோகேஷ் தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் தலைவர் 171 திரைப்படம் முற்றிலும் மாறுபட்ட ஒரு படமாக இருக்கும் என்றும் கண்டிப்பாக இப்படம் எல்சியூ படமாக இருக்காது என்றும் உறுதியாக கூறுகிறார் லோகேஷ். இதையடுத்து தலைவர் 171 திரைப்படத்தில் ரஜினி நெகட்டிவ் கலந்த ரோலில் நடிக்க இருப்பதாகவும் ஒரு தகவல் இணையத்தில் உலா வருகின்றது. தற்போது ப்ரீ புரொடக்ஷனில் பிஸியாக இருக்கும் லோகேஷ் சோசியல் மீடியாவில் இருந்து தற்காலிகமாக விடை பெற்றுள்ளார். தலைவர் 171 பட வேலைகளில் இருப்பதால் இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் லோகேஷ் கூறியிருக்கின்றார். இதையடுத்து 4 மாதங்களில் தலைவர் 171 ஸ்கிரிப்ட் வேலைகளை முடித்துவிட்டு ஏப்ரல் மாதம் படப்பிடிப்பு துவங்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தலைவர் 171 திரைப்படத்தை வெளியிடவும் படக்குழு திட்டமிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தலைவர் 171 திரைப்படத்தில் பாலிவுட் திரையுலகின் சூப்பர் ஸ்டாரான ஷாருக் கான் நடிப்பதாக தகவல்கள் வந்தன. ஆனால் ஷாருக் கான் சமீப காலமாக பல படங்களில் கேமியோ ரோலில் நடித்துள்ளதால் இப்படத்தில் நடிக்க முடியாது என கூறிவிட்டதாக தகவல்கள் வந்துள்ளன. இந்நிலையில் ஷாருக் கானுக்கு பதிலாக பாலிவுட் திரையுலகில் முன்னணி ஹீரோவான ரன்வீர் சிங் தலைவர் 171 படத்தில் நடிக்க இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. ரன்வீர் சிங்கிற்கு அவரின் கதாபாத்திரம் மிகவும் பிடித்துள்ளதாகவும் கண்டிப்பாக இப்படத்தில் அவர் நடிப்பார் என்றும் தெரிவதாக கோலிவுட் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தலைவர் 171 படத்தின் எதிர்பார்ப்புகள் ரசிகர்கள் மத்தியில் எகிரியுள்ள நிலையில் எந்த பாலிவுட் நடிகர்கள் தலைவர் படத்தில் இனிவார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஆனால் லோகேஷ் ஷாருக் கான் இந்த படத்தில் நடிக்கவில்லை என்று உறுதியாக கூறியுள்ளார். ரன்வீருக்கு இந்த கதை பிடித்திருக்கிறது என்று கூறியுள்ளார். இந்நிலையில் அவர் நடிப்பார் என்ற கருத்தும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. ஆனால் ரன்வீரும் இந்த படத்தில் இருக்கின்றாரா என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை லோகேஷ். லோகேஷின் தற்போதைய படங்கள் அதிக எதிர்பார்ப்பும் எந்த நடிகர்கள் நடிக்க இருக்கின்றனர் என்பதும் ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கிறது. லோகேஷ் இந்த படத்தையும் அப்படித்தான் வைத்திருக்கிறார். இந்த படத்தின் முழுமையான தகவல்களை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.